4 மணிக்கு உள்ளே போயிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் வந்து போட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியில் வர்றதே சிரமமாயிடுச்சு. காலை போட்டு மிதிச்சிட்டாங்க. மேலே எல்லாம் ஏறி விழுந்ததில் எனக்கு காலில் எல்லாம் வலி, முழங்கால்ல இருந்து இந்த இது வரலையும் பாதம் வரலையும் வலியாக இருக்குங்க சார். வெளியில் தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லிட்டு வெளியில் எப்படியாவது தப்பிச்சு வந்தால் போதும்னு வந்துட்டேங்க சார். கால் மட்டும் எனக்கு ரொம்ப வலியாக இருக்கு. விஜய் பேசுனதுக்கு பக்கத்துலேயே வேனுக்கு பின்னாடி சைடே இருந்தேங்க சார். வேனுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன். நான் வந்து சைடில் இடம் இருக்கும், உள்ளே போகலான்னு பார்த்தேன். முட்டு சந்தா இருக்கனால போட்டு அப்படியே எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று தள்ளி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு ஆளை பார்க்கவே இல்லை. நான் அவரை பார்க்கவே முடியல. வெளியில் வரலான்னு வந்தேன். ஆனால் வெளியிலேயே வந்து வர முடியாமல் சிரமப்பட்டு மேலே வந்துட்டேங்க சார். ரொம்ப பயமாக வெளியில் வந்துடுவோமா வர முடியாதான்னு ஒரு பயத்தில் தான் வந்தேன். ஆனால் எப்படியோ தம் பிடிச்சி வெளியில் அப்படியே பிடிச்சி மேலே போட்டு அமுக்கி எந்திரிச்சு சிரமப்பட்டு வெளியில் வந்துட்டேங்க சார். நான் டெய்லரிங் இருக்குங்க, டெய்லர். விஜய் இப்போ பிடிக்குன்னு பார்க்கலான்னு தாங்க சார் போனேன். கூட்டம்லாம் நிறையா இருப்பாங்க சார். ரொம்ப இடமே நிற்க முடியாத அளவு கூட்டமாக இருந்தது. இடமே பத்தலை. என் கூட நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். அவர் நல்லா இருக்காரு. மிதிச்சிட்டாங்க சார், அப்படியே இல்லை கூட்டத்தில் போட்டு அப்படியே சாய்ச்சிட்டாங்க சார். நவர முடியாமல் போக முடியாமல் போட்டு அப்படியே ஒரு பக்கம் ஒன்றா அப்படியே சாய்ச்சி மேலே விழுந்துட்டாங்க. 2-3 டைம் விழுந்து எந்திரிக்க முடியாமல் கையை ஊனி விழுந்ததில் தான் 2 வீலர் மேலே கீழே சாஞ்சு அது மேலே ஏறி இந்த கம்பி போட்டு அமுத்தி விட்டாங்க. 2 வீலரில் கம்பியில் போட்டு சாஞ்சிட்டு என் மேலே ஏறி விழுந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே செட்டோட எல்லாமே சாஞ்சிட்டாங்க சார். எல்லாமே எனக்கு இந்த முழங்கால்லேருந்து இந்த இது வரலையும் அடிங்க சார். அப்புறம் இந்த கீழே பாதத்தில் லைட்டாக இதில் தான் இங்கே தான் வடி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சார். என் பேர் சரவணங்க சார்.